நீங்கள் தேவனால் அறியப்பட்டிருக்கிறீர்கள். ஷாலோம். நான் பாஸ்டர் ஜான்சன். வாழ்வை மாற்ற வாக்குத்தத்தங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த உலகத்துல யாருக்குமே என்ன தெரியாது. நான் அடையாளம் இல்லாம இருக்கிறேன். ஒரு சிலர் செலிபிரிட்டியா இருக்கிறாங்க, பிரபலமா இருக்கிறாங்க, எல்லாருக்கும் அவங்கள பத்தி தெரியுது. ஆனா நான் ஒரு கிராமத்துல ஒரு மூலையில எந்த அடையாளமும் இல்லாம மறைஞ்சிருக்கிறேன். என் சொந்தக்காரங்களுக்கு கூட என்னை பத்தி தெரியாதுன்னு சொல்லி கவலையோட இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் இயேசு உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தருகிறார். 1 கொரிந்தியர் 8:3 நம்ம பாக்குறோம், தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். இந்த உலகத்துல யாருக்குமே என்ன தெரியாது, நான் ஒரு மூலையில இருக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. அண்ட சராசரங்களை உருவாக்கின ஆண்டவருக்கு உங்களை நல்லாவே தெரியுமா? அவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறாராம். வேதம் சொல்லுது, வானத்தில் இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவர் பேர் வச்சிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிடுற மாதிரி நீங்க இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடி, தாயின் வயிற்றுல உருவாவதுக்கு முன்னாடியே ஆண்டவர் இயேசு உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். யாருக்கு உங்களை தெரியுதோ இல்லையோ, ஆண்டவர் இயேசுவுக்கு உங்களை நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் தான் உங்களை படைத்தார், அவர் தான் உங்களை இதுவரைக்கும் ஆதரிச்சு வரார், அவர் தான் உங்களுக்கு ஜீவனையும் பலனையும் சுகத்தையும் தருகிறார். ஆகவே இந்த உலகத்துல என்னை பத்தி யாருக்குமே தெரியாதுன்னு நீங்க கவலைப்படாதீங்க. உலகத்தை படைத்த ஆண்டவர் இயேசுவுக்கு உங்களை நல்லாவே தெரியும். உங்களை பத்திய எல்லா விஷயங்களையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதே நேரத்துல நாம் அவரை அறிந்து கொள்ள, அவரோடு கூட பழக நாம செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனில் அன்பு கூறுகிறவனோ தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் அப்படின்னு அந்த வசனம் சொல்ற மாதிரி நாம ஆண்டவரை நேசிக்கணும். பல நேரங்கள்ல நம்ம கண்ணால் பார்க்கிற மனுஷங்களை நேசிக்கிறோம், மிருகங்களை நேசிக்கிறோம், ஆனா நம்மளை படைச்ச ஆண்டவரை நம்ம நேசிக்க மறந்துடுறோம். அதனால இன்னைக்கு, ஆண்டவரே இயேசுவே, நான் உங்களை முழு இதயத்தோடு நேசிக்கிறேன்ப்பா, என் முழு ஆத்மாவோடு என் முழு பலத்தோடு உங்களை நேசிக்கிறேன்பான்னு சொல்லி அவரை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அவருடைய அன்பை நீங்க அறிந்து கொள்ளலாம். ஏதோ சடங்காச்சாரமா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாம, ஒவ்வொரு நாளும் அவரோடு தனிப்பட்ட ஒரு உறவை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா, அவரோடு பேச, அவரோடு நடக்க, அவரை பத்தி அறிந்து கொள்ள, வேதத்தை வாசிக்க, ஆண்டவரோடு ஒரு தனிப்பட்ட உறவை வளர்த்துட்டீங்கன்னா, அதை போல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்துல இல்லை. இந்த உலகத்தில் மற்றவங்க நம்மளை அறிஞ்சிருக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளை படைத்த ஆண்டவர் நம்மளை அறிந்திருப்பதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார், அவர் உங்களை வழி நடத்துவார். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.